கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூலசமுத்திரம் ஏரியில் அனுமதியின்றி வண்டல் மண் ஏற்றி சென்ற 2 டிப்பர் லாரிகள் மற்றும் ஒரு ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்த திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் ஆனந்தகுமார் சிங் ஜேசிபி ஓட்டுநர் அஜித் குமார் என்பவரை உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜேசிபி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதி மஞ்சமலை ஆற்றுக்கரையில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி தீ வைக்கப்படுவதால் காற்று மாசுபாடு ஏற்பட்டு துர்நாற்றம் மற்றும் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் குப்பைகளை சேகரிப்பதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் பேரூராட்சி வளாகத்தில் பழுதடைந்து பயன்பாடற்று கிடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்கு எடுத்து செல்ல முயன்ற மதியழகன் என்பவர் மீதும் மதியழகன் அளித்த தகவலின் பேரில் ஆகாஷ் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து 2 பேரிடம் இருந்தும் ஹான்ஸ் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் உள்ள பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றவாளிகள் 2 பேரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கேரள மாணவிகள் அதிகம் பயிலும் தனியார் செவிலியர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து மகாபலி சக்கரவர்த்தி உருவப்படத்திற்கு முன் ஓணம் வாழ்த்துக்களை முழக்கமிட்டு மலையாள பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி சார்பில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சேவை திட்டம் நடைபெற்றது. இந்த திட்ட முகாமை சார் ஆட்சியர் மாலதிகலன், திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் வி தமிழ்மணி ஆகியோர் துவக்கி வைத்த நிலையில் முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் பகுதியில் முண்டந்துறை வனச்சரகர் கல்யாணி, பாபநாசம் சூழல் சரக அலுவலர் பாலகிருஷ்ணன் மற்றும் சூழல் சரகம் வனவர் மோகன் ஆகியோர் முன்னிலையில் சுகாதார பணி நடைபெற்றது. இதில் திருவள்ளுவர் கல்லூரி மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்ட நிலையில் பணியின் முடிவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.